எதை பற்றி நான் பேச போகிறேன்னா, பசி என்பதை பற்றி தான் பேசுகிறேன். பசி என்பது வந்து நம்ம 3 வேளை சரியாக சாப்பிட்டோம்னாக்கா, அது நமக்கு கடந்து போய்க்கிட்டே இருக்கும். அதுவே ஒரு வேளை சாப்பிடாம இருந்தோம்னா, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 வேளை சாப்பிடலன்னா, அதை விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 வேளையுமே சாப்பிட்டோன்னா, துவண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு உருவாகும். என்ன இருந்தாலும், எது இல்லைனாலும், நம்மளுக்கு உண்ண ஆகாரம் கண்டிப்பாக வேணும். ஆகாரம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதையும் நம்ம செய்ய முடியாது. சாப்பிட்லன்னா நம்மளால் எதுவுமே செயல்பட முடியாது. இது உண்மையான ஒரு விஷயம். இப்போது சாப்பாடுங்கிறது எடுத்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிறவங்க, ஆடம்பரமாக சம்பாதிக்கிறவங்க, நிறைய சம்பாதிக்கிறவங்க 3 வேளைக்கு 4 வேளை சேர்த்து கூட பிடிச்சதை சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துக்குருவாங்க. அதுவே ஒரு நடுத்தர மக்கள் வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போகிறாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியதை அவங்க 3 வேளையை எப்படி எப்படி சாப்பிடணுமோ அப்படி அப்படி சாப்பிட்டுக்குருவாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க மக்கள் என்ன செய்வாங்கன்னா, சம்பாதிக்க கூட வழி இல்லாமல் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஏழ்மையான ஒரு வீட்டில் இருக்கிறவங்க, குடிசை வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, வருமானன்றது வந்தால் தான் அவங்களால சாப்பிட முடியும். வருமானம் இல்லைன்னா சிரமமாக இருக்கும். ஒரு வேளை 2 வேளை சாப்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி மக்கள் நிறையா இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப மக்கள் அப்படி இருக்கிறாங்க. அதுக்கு கீழே நீங்கள் போயிட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் ஜிஹெச். அந்த ஜிஹெச்சில் இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கொடிய நோய்கள் வந்திருக்கும். அதனால் வந்து ஜிஹெச்சில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது வந்து ஒரு 6 மாதம், 3 மாதம், 1 மாதம் இப்படி கூட இருந்துடும். ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு தலைவனோ தலைவியோ யாரோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னால் அங்கே கொண்டாந்து போட்டுருவாங்க. போட்டு வைத்தியம் பார்த்துட்டு இருப்பாங்க. வைத்தியம் பார்க்கும்போது அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப சிரமமாயிரும். சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் அவங்க கூட இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். புள்ள குட்டிங்கள் இருக்கும். அதுகளை வச்சுக்கிட்டு அவங்க அங்கே தங்கிட்டு இருப்பாங்க. அப்படி தங்குறவங்களுக்கு என்ன ஆகும்னா, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாப்பாடு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் நான் எப்படி எங்கே பார்த்தேன்னு சொன்னால், இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தப்போ, நான் வந்து ஜிஹெச்சில் ஒரு 2 வருஷமாக அங்கேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மாற்றி மாற்றி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரும்போது, அப்போ அதெல்லாம் நான் பார்க்கும்போது, அப்போல்லாம் வந்து கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நான் விசாரித்து பார்ப்பேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாள் இருக்கிறீங்களா? நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? என்ன செய்வீங்கன்னு போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருட பிரச்சனைகளை சொல்லும்போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்கும். நோய்க்கு நோயும் கொடுமையாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னதான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தாலும், ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க வெளியில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். அதையும் அதையும் அவங்க வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கொடிய நோய். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒவ்வொருத்தரோட கஷ்டங்களையும் நம்ம பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதுவே பார்த்திங்கன்னா அவங்களும் கஷ்டப்படுவாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப ரொம்ப சாப்பாட்டு கழிவுமாக பிள்ளைகளை வச்சு கஷ்டப்படும் போது ஒரு தடவை நான் கண்ணார பார்த்த ஒரு விஷயம். ஒரு அம்மா வந்து 2 பிள்ளைங்க இருக்குது. 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்களும் இருக்குது. அதுகளை கூப்பிட்டு ஒரு மூத்த பிள்ளைய சப்புன்னு அடிச்சிட்டு இருந்துச்சு. ஏம்மா குழந்தைய போட்டு அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது கம்முன்னு அமைதியாக இருந்துச்சு. அப்புறம் திரும்பவும் கேட்கும்போது அழுதுகிட்டே சொல்லுச்சு, ரொம்ப பசியாக இருக்குதுப்பா, காசு இல்லை எங்கள்கிட்ட, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் இந்த பிள்ளை போய் இந்த குழந்தை இடுப்பில் வச்சுட்டு போய் கொஞ்ச நேரம் பிச்சை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். 1 2 கொண்டாந்து கொடுக்கும்போது நாங்கள் அதில் வச்சு வெளியில் அந்த இதில் வைக்கிறதுல போகிற சாப்பாடு அதை வாங்கி வச்சு சாப்பிடுவோம். இப்போ நான் இவருக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல, குடிச்சு வயிறு அழுகி போச்சு. அதனால் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 மாதமாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், வாழ வழி இல்லைன்னு சொல்லி அழுதுருச்சு. அழுதோடனே அதனால் பாப்பா அவங்க மகளை விட்டு குழந்தை இடுப்பில் வச்சுட்டு பிச்சை எடுக்க சொல்லிச்சு. அப்போ அதை கேட்கும்போது ரொம்ப 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 மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படிலாம் ஒரு சூழ்நிலையான்னு பார்த்தா அவங்க ஒரு ஆள் தான் அப்படி கிடையாது, நிறைய பேர். அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவங்க பாப்பா தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போய் கையேந்த போயிடுச்சு. வெளியில் பிளாட்பாரத்தில் போய் கையேந்திட்டு இருக்குது. கையேந்த போயிடுச்சு. நம்ம வந்து கொடுத்து உதவுறதுக்கும் நம்மக்கிட்ட வழி இல்லை. நான் வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய இதாகவும் இல்லை. என்னோடய வாழ்க்கையும் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு விஷயந்தான். அப்போ அந்த மாதிரி இப்படியே ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ரொம்ப கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துடும். என்னடா இவ்வளோ மக்கள் கீழே இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இப்படி காசுக்காக இப்படி கஷ்டப்படுறாங்களே, நோயும் அவங்கள தாக்குதுன்னு நினச்சி அவங்களுக்காக ரொம்ப நான் வருத்தப்படுவேன். அதே டைமில் அந்த இதில் வந்து கொஞ்சம் தூரத்தில் வெளியில் வந்து பார்த்தோம்னா ஒரு சில நேரங்களில் வந்து சாப்பாடு சும்மா ஒரு தயிர் சாதம் இல்லை ஒரு தக்காளி சாதம் இல்லைன்னா ஏதோ ஒரே ஒரு சாதம் ஒரு ஊறுகாயை வச்சு யாராவது ஒரு பொது தொண்டு செய்கிறவங்க கொண்டாந்து கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்கன்னா, சும்மா ஒரு சின்ன குண்டா சட்டியில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இது அவங்க வந்து ரெகுலராக கொண்டாந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா, மக்கள் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் லைனில் நிற்பாங்க. ஒரு சின்னோடு சோறுக்கு ஒரு ஊறுகா துண்டுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் லைனில் நிற்பாங்க. அவ்வளோ வெயில், அவ்வளோ கடுமையாக அவ்வளோ மக்கள் நிற்பாங்க.
அது ஒரு கால் பங்கு மக்களுக்கு கூட அந்த சாப்பாடு கிடைக்காது. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி அப்புறம் அதை பற்றியும் பத்தாமலும் வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்கிட்டு போயிடுவாங்க, இல்லாமலும் போயிடும். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பக்கத்தில் நின்று பார்ப்பேன் நான். இதெல்லாம் வந்து என்ன ஒரு மருந்து மாத்திரை வாங்க போனாலும் சரி, அங்கே என்ன கஷ்டம், மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, வெளியில் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு கொஞ்ச நேரம் நின்று நின்று வேடிக்கை பார்க்குறது என்னுடைய பழக்கம். இப்போ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் வந்து நான் இதுக்காகவே ஜிஹெச் பக்கம் போவேன். இப்போதுக்காகவே என்னென்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்கன்றதை பார்க்குறதுக்குனே நான் போவேன். அது ஒரு சில பிரச்சனையினால் இப்போ ஜிஹெச்சுக்கிட்ட போக முடியல. இப்படி மக்களோட கஷ்டங்கள் வந்து நடுத்தர மக்கள் சரியாக சாப்பிட்டுக்கிறாங்க, அதுக்கு அடுத்த மக்கள் ஓரளவுக்கு ஒரு நேரம் 2 நேரம் சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த கீழே நோய்க்காக கஷ்டப்படுற மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. இது யாருக்கும் தெரியறதில்ல, சரிங்களா? இதில் வந்து நம்ம பெரிய பெரிய அரசாங்கம், அரசியல்வாதிகளுக்கு இவங்களுக்குலாம் தெரியாது இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்கன்றது. எல்லா ஏழை மக்களும் விதியே மதியேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வெளியில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய மாற்ற வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நிறைய பேரோட பசியை போக்கணும். பசியினால் அவஸ்தைப்படுறவங்கள தயவுசெய்து நம்ம காப்பாற்றணும். இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது, சரிங்களா? இது வந்து ஒரு பெரிய முடியாத ஒரு விஷயம் கிடையாது. எதையோ மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த பசியை தீர்க்கிறதுக்கு என்ன ஒரு பாதைன்றதை கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கிறவங்களும் சரி, நல்ல ஒரு பணம் படைத்தவங்களாக இருந்தாலும் சரி, பொது தொண்டு செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஜிஹெச் பக்கத்தில் போய் கொஞ்சம் சாப்பாடு நீங்கள் உங்கள் சுத்தமாக 100 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு அரிசி வாங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. இந்த நமக்கு ரேஷன் கிடைக்கிற அந்த அரிசியை கூட ஒரு மூட்டையை எடுத்து தீட்டி சாப்பாடு ஏதோ அந்த ரேஷன் சாம்பார் பருப்பையே வாங்கிக்கிட்டு சாம்பாரை வச்சு சோறு வச்சு அதை கொண்டு போய் கொடுத்தா கூட மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும், சரிங்களா? இது உண்மையிலும் சத்தியத்திலே நான் கண்டறிந்த ஒரு விஷயம். இதெல்லாம் செய்யணுன்ற எனக்குள்ளே ரொம்ப ஒரு இது இருக்குது, ரொம்ப கஷ்டம் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனால் செயல்பட எனக்கு ஆள் பலமும் கிடையாது, பணபலமும் கிடையாது. அதனால் நானாக மனசுக்குள்ளே கொதிச்சு வாழ்ந்துட்டுருக்கிறேன். இப்போ நான் வீடியோ போடுறேன். இதன் மூலிமா யாராவது தெரிஞ்சவங்களோ இல்லை நம்ம கவர்மெண்ட்டே சரி, அரசாங்கமே சரி, மருந்து கொடுக்குற ஒரு இடத்துல சாப்பாடு கொடுக்கலாம். அது கொடுக்குறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா யாருக்குன்னா உடம்புக்கு முடியாதவங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பன்னு, ஒரு வாழைப்பழம், ஒரு இது. அது வந்து நிறக்காது. அது வந்து குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பத்தாது. நோயாளிக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. சின்ன சின்ன ஒரு வேலைகள் தான். அங்கங்கே சும்மா நீங்கள் ரேஷன் அரிசி வச்சு கூட சாப்பாடு சமைச்சு போட்டால் போதுங்க. ஏகப்பட்ட மக்கள் நல்லா இருப்பாங்க. பொதுவாக சாப்பாடுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே வேணும். பிச்சை எடுக்கிறவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு பங்கு இருக்கிறாங்கங்க. ஏகப்பட்ட மக்கள் இருக்குங்க பசிக்காக. பெரியவங்க கூட, பெரிய வயதில் முதுமையானவங்க 65 வயசு 70 வயசுக்காரங்க கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? ஒரு குடிப்பான இடத்துலலாம் நான் ஒரு வீடியோவே நான் பார்த்தேன். ஒரு ரொம்ப வயசான பாட்டி பசிக்காக வயிற்று தட்டி தட்டி கையேந்தி நிற்கிது. அங்கே மது வாங்குறாங்க. அவ்வளோ காசை கொடுத்து மது வாங்குறதுக்கு அடித்து பிடிச்சி மதுவாக வாங்குறாங்க. ஆனால் கீழே கிடக்கிற அந்த பாட்டியை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அது வயிற்றுக்காக வயிற்று தட்டி தட்டி கேட்குது. அது எவ்வளோ ஒரு கொடுமை தெரியுமா? மனுஷன் வந்து நிதானம் இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். எது கஷ்டம் எது தப்புன்றதை வந்து புரியாமல் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுன்றனால ஒரு சாப்பிட்டுட்டு குத்தாட்டம் போட்டுட்டு ஆட்டம் போட்டுருக்கோம். ஆனால் நம்மளை மாதிரி வாயும் வயிறும் படித்து உணர்வுள்ள ஒரு மக்கள், எவ்வளவோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, என் வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, பொது தொண்டு செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் வேறு எதுவுமே பண்ணாதீங்க. பொது தொண்டில் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். ஜிஹெச்சிட்ட போய் சாப்பாடு மட்டும் வழங்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக அங்கே தான் எல்லா மக்களும் போய் வர்ற இடம், சரிங்களா? எல்லா மக்களும் போய் வர வேண்டிய இடம். கண்டிப்பாக இப்போ வந்து கடைசி காலத்தில் பாவன்றது ஒரு கொடுமையாக்கப்பட்டு மக்களுக்கு வரக்கூடாத நோயெல்லாம் வந்து ரொம்ப அதில் வந்து ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அதில் குடும்பத்தோடு சேர்ந்து கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் உணவு வழங்குறதுக்கு யாராவது ஏற்பாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இது என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்திருக்கிறேன். இது யாராக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க சரியோ தப்போ இதை ஒரு சரியான முறையில் கொண்டு செல்லுங்கள். யாராவது ஒருத்தவங்க நல்ல பணம் இருக்கிறவங்க இதை செயல்படுங்க. ரொம்ப 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 நன்றியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். கண்ணால் பார்த்த ஒரு சில பசிகளை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதை கொஞ்சம் தீர்த்து வச்சிங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.